ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு, வாங்க பிக்கப் பண்ண போகலாம். இங்கேருந்து கரெக்டாக வந்து மெரினா மால் போகணுமா படூர்லேருந்து. இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டு எங்கே ரெடி பண்ணணும் மெக்கானிக்கரில் அங்கேயே போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு விட்டுலான்னு இருக்கேன். ஏன்னா த்ராடல் பண்ண வண்டி போக மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நாங்கள் ரெடி பண்ணோம், அதான் என்னால் வீடியோ போட முடியல கரெக்டாக. ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரைடை. வீடியோ எடுத்து நமக்கு கிளம்பிட்டோம் ரேபிடோ ஓட்டலான்னு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் டு விஜி விக்கி விலாக். இப்போ தான் நீங்கள் என் வீடியோ புதுசாக பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 9:40 9:35 அப்படி ஆகுது. இதே வாங்க போகலாம். ஏன்னா ரைடு கிடைக்குமான்னு எவ்வளோ நேரம் ஓட்ட முடியும்னு பார்ப்போம். இப்போ தான் வண்டி ரெடி பண்ணின்னு வந்தோம், அதனால் நம்மளால் வீடியோ சரியாக போட முடியல. சரி, ஏன்னா இதுதான் நம்ம பிளாக் பண்ணுறோம், அதுக்கு தான் போய் நம்ம வண்டி ரெடி பண்ணணும் கோசம் வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஏர்ன் பண்ண முடியும்னு. மழை வர மாதிரி இருக்குது, கிளைமேட் இன்றைக்கி ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி சண்டே வேறு. ஓகே, போய்ட்டு அப்படியே போய்ட்டு ரேப்பிடோ ஆன் பண்ணிக்கின்னு அப்படியே பெட்ரோல் போட்டு அப்படியே போகலாம். வாங்க எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு பார்ப்போம் இன்றைக்கி டே ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:42. இப்போ நம்ம ரேப்பிடோ ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆன் பண்ணி ஆயிடுச்சு. கரெக்டாக 9:40 ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ முடிஞ்சளவுக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஏர்ன் பண்ண முடியும்னு பார்க்கலாம். மழை வர மாதிரி இருக்குது, இன்றைக்கி வேறு சண்டே. தெரியல, பார்க்கலாம் மழை வருமா வராதான்னு. ஓட்டுவோம், எவ்வளோ நேரம் ஓட்ட முடியும்னு பார்ப்போம். எவ்வளோ நேரம் எத்தனை ஆர்டர் எடுக்க முடியும் ஏர்ன் பண்ணலாம் பார்க்கலாம். சரி வாங்க போய் பெட்ரோல் போட்டுன்னு அப்படியே நம்ம எதனா ஆர்டர் வருதானு போய் பார்க்கலாம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கா 150 அவன் 150. தேங்க்யூ. நம்ம வந்து பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு போயின்னு இருக்கோம். பெட்ரோல் போட்டாச்சு, வாங்க போகலாம். 150 போட்டுருக்கோம். எதனா ஆர்டர் வதான் போய் பார்க்கலாம். ஓகே மிஸ், இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு, வாங்க பிக்கப் பண்ண போகலாம். வாங்க போகலாம். இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு, வாங்க போவோம் பிக்கப் பண்ண. இப்போ நமக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு, வாங்க பிக்கப் பண்ண போகலாம். வாங்க போகலாம். இங்கேருந்து நம்ம வந்து 1.7 கிலோமீட்ரு. இங்கேருந்து கரெக்டாக வந்து மெரினா மால் போகணுமா படூர்லேருந்து. மெரினா மால் இருக்குல்ல, அங்கே கரெக்டாக அந்த ஓஎம்ஆரில் அங்கே போகணுமா. வாங்க போவோம், பிக்கப் பண்ண போகலாம். அவரான்னு தெரியல, பார்த்துக்கலாம். இவர் தான் நீர் போறீங்களா ராபிடோ? 93 உட்காருங்க போலாமா? விளாக் எடுக்கிறேன், விளாக் எடுக்கிறேன், விளாக். அதான் நம்ம வந்துட்டோம். நமக்கு ரைட் சைடில் காட்ட பாருங்கள் மேலே, அதாவது மெரினா மால். அவங்க கரெக்டாக ட்ராப் பண்ணிடலாம். கரெக்டாக அவங்க கேட் ஆண்டியே தான் மெரினா மால். அதான் மெரினா மால். ஓகே, இப்போ ட்ராப் பண்ணிவிடுவோம். வந்தாச்சு, இங்கே தான். बाइक नहीं है, नॉर्मल है. 47 थैंक्स बे. தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. அவங்க போய் பே பண்ணியாச்சு, வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு வந்து செகண்ட் ராடு வந்திருக்கு, வாங்க பிக்கப் பண்ண போகலாம். வாங்க போகலாம் பிக்கப் பண்ண செகண்ட் ராட்டை. வந்தாச்சு கிட்ட. நம்ம செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. லெஃப்ட் காட்டுது, பட் ஆனால் போக முடியுது, இங்கே தான் காட்டுது. இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னே அவங்க கொஞ்சம் பஸ் ஸ்டாப் தள்ளி கொஞ்சம் நின்றுப்பாங்க.
கை காட்டாங்க பாருங்க, அவ்வளோதான். பையனோ அவங்க அப்பா ரவியா ஓடிபிண்ணா 6708 6708 உட்காருண்ணா. போலாம் 3 பேர். 3 பேராண்ணா? ஒரு கண்ட்ரிக்கு இல்லைண்ணா 3 பேர்ண்ணா. யாராவது பையனா? ஓகே போலாமா? ஆமாம், பெட்ரோல் பங்கு போயிட்டு ஃபியூல் போட்டு வந்தேண்ணா. அதான் ஒரு டைம் ஆயிடுச்சு. இங்கே தான் இருந்தேன், பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு. போலாம். இதாண்ணா ₹7 55 ருபீஸ்ண்ணா. ஓகே தேங்க்யூண்ணா. அவங்க பே பண்ணியாச்சு 55 ரூபா. வாங்க நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் தான் பார்க்கலாம். ஓகே மீன்ஸ் இப்போ நமக்கு வந்து 3rd ஆர்டர் வந்திருக்கு. வாங்க பிக்கப் பண்ண போகலாம். வாங்க போகலாம். போயிட்டு நம்ம போயிட்டு 3rd ஆர்டர் போய் பிக்கப் பண்ணலாம். 3வது ஆர்டர் வாங்க போவோம். நம்ம கிட்ட வந்துட்டோம். ஒரு 3rd ஆர்டர் பிக்கப் பண்ணுற இடத்துக்கிட்ட இங்கே தான் காட்டுது. நான் காணுமே. ரேபிடோண்ணா. நம்பர் சொல்லுங்கள். 9025. டிகிரி ஓகேவா? அப்ரூவல் வரணுமா? இல்லை என்ன டெலிவரியில் போகுது? ரேபிடோ நான் வந்தோன்னு சொன்னேன். ரேபிடோன்னு ப்ரோ. அருணா ப்ரோ. ஓடிபி 1936. உட்காருங்க போகலாம். எங்கே ப்ரோ? பொன்மாரா? இப்படி போகலாம்ல ரைட்டு? ஃப்ரண்ட்லையா ப்ரோ? 46 ப்ரோ. பே பண்ணிட்டாங்க. ஓ தேங்க்யூ ப்ரோ. 46 ஓகே வந்துச்சு ப்ரோ. நமக்கு வந்து 4th ஆர்டர் வந்திருக்கு. வாங்க பிக்கப் பண்ண போகலாம். நமக்கு வந்து இப்போ வந்து 4th ஆர்டர் வந்திருக்கு. வாங்க பிக்கப் பண்ண போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வண்டி ரெடி பண்ணோம். மெக்கானிக் ஷாப்பில் விட்டு நான் பட் இருந்தாலும் டயரு மூவானே ஆக மாட்டேது. டைட்டாக பிடிச்சிங்கிறது டயர் வேறு. சே இப்போ தான் செலவு பண்ணுமே. அதனால தான் என்னால் வீடியோ கரெக்டாக போட முடியல. ரேபிடோ என்னால் ஏர்ன் பண்ண முடியல. சரி வண்டி வந்து எல்லாமே பார்ட்ஸ்லாம் உடஞ்சிருந்துச்சு. ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அந்த மாஸ்க்கு, மட்கார்டு, லைட்டில் எல்லாமே இருந்துச்சு. எல்லோரும் ரெடி பண்ணோம். சரி மெக்கானிக் ஷாப்பில் விட்டு ரெடி பண்ணோம். பட் இருந்தாலும் டயர் வந்து மாதிரி டைட்டாக பிடிச்சிருக்க மாதிரி வருது. வாங்கி ஒரு நாள் தான் ஆகுது மெக்கானிக் ஷாப்லேருந்து. அதான் இப்போ எடுத்து போயிட்டு அப்படியே ரேபிடோ ஓட்டலாம் வந்தேன். டயரு டைட்டாக இருக்குது. முருகிற த்ராட்டல் பண்ணுறேன், ஆனால் போகவே மாட்டுது ஸ்பீடாக. ஸ்பீடாக போக மாட்டுது. த்ராட்டல் பண்ணுற போகவே மாட்டுது. எதனால் தெரியல. நான் அப்பயே சொன்னேன். நான் வண்டி வாங்கி ஃபஸ்ட்டு ஓட்டும் போது சொன்னேன் மாதிரி டயர் வந்து டைட்டாக இருக்குடா. வீட்டில் சொன்னேன் எங்கள் தம்பிக்கிட்ட. இது மாதிரி டைட்டாக பிடிச்சிருக்கு, போகவே மாட்டுது வண்டி. அப்படியே லைட்டாக ஸ்பீட் பிரேக்கில் ஏறி நின்றாலே அப்படிங்கிற மாதிரி சும்மா நிப்பாட்டினாலே வண்டி அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. பாருங்களேன், அவ்வளோதான். கொஞ்சமாச்சு நம்ம போகல நம்ம த்ராட்டில் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டா போகல. கொஞ்சம் ஃப்ரெண்டில் அப்படியே நின்றுடுது வண்டி. சே 7000 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வண்டி ரெடி பண்ணுறதுக்கு. இன்ஜினில் கை வச்சுன்னு சொன்னார் மெக்கானிக். நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் டைட் ஆகுது. எதனால் அப்படி ஆகுது தெரியல. சே இப்போ தான் வந்தேனே. இப்போ நான் 4th ஆர்டர் எடுத்துன்னு போயின்னு இருக்கேன். வண்டி வேற போகவே மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியல, வண்டி டைட் ஆகுது, போக மாட்டுது.
ரெடி பண்ண சொன்னார். என்ன ரெடி பண்ணாரு தெரியல, டைட்டாக பிடிச்சிக்குது அப்படியே. எதனால் அப்படி தெரியல. வண்டி அப்புறம் நான் த்ராட்டில் ஃபுல்லாக பண்ணிட்டேன். பட் அப்புறம் அவ்வளோதான், இவ்வளோ தான் போகுது. இருங்க, என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். சரி, என்னடா வண்டி போகவே மாட்டுதுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அவங்ககிட்ட. ஏன்னா அவன் தான் போயிட்டு வண்டி வாங்கினா தான். நான் அப்போ நான் வெளியே இருந்தேன். 5000 ரூபாய் ஆச்சு. நான் பார்ட்ஸ் நானே வாங்கி கொடுத்தேன். போயிட்டு புதுப்பேட்டை போயிட்டு அதனோட இது போகிறேன். ஹலோ ஹலோ சார், எங்கே இருக்க? எங்கடா எங்கே இருக்க? பயந்துக்கொள்ளாண்டியா? டேய், என்ன வண்டி போகவே மாட்டுது, டைட்டாகுது டயரு. நீ ஃபோன் பண்ணி கேளு. நான் இங்கே இருக்க, பொன்மாரில் இருக்கிறேன். அப்படியே வந்துருக்கேன்டா ரேபிடோ ஓட்ட. சரி, நீ இப்போயே சொல்லு. அப்புறம் கேட்பார்ல, என்னப்பா நீங்கள் முன்னாடியே சொல்லேன். நான் உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன் தானே. அதேமாரி அந்த ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கின உடனே டைட்டாக அப்படியே நின்றுது. இப்போ கூட இப்போ ஃபுல்லாக முறுக்குறேன், அப்படியே போக மாட்டுது. நீ முன்னாடியே அவருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் மெக்கானிக்கிட்ட. சரி சொல்கிறா. அப்புறம் அவ்வளோதான், வண்டி அப்புறம் அப்படியே ரொம்ப டைட் ஆகுதுன்னு. அது நானே இப்போ வீட்டுக்கு தான் வரலான்னுக்கிறேன் ஓட்டமே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வேறு போகவே மாட்டுது. நானே ஃபுல்லாக முறுக்கிட்டேன், வண்டி போக மாட்டுது. என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு போயிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போது உடனே அது பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இருக்குமே. வண்டி போக மாட்டேன். இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு ஐயோ என்ன ஆச்சு தெரியலையே. வண்டி வேறு பயமாகுது. இப்போ தான் ரெடி பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறது தெரியல. பத்தாமல் போயிட்டு இப்போ நான் இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டு எங்கே ரெடி பண்ணணும் மெக்கானிக்கரில் அங்கேயே போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு விட்டுலான்னு இருக்கேன். ஏன்னா த்ராடல் பண்ண வண்டி போக மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நாங்கள் ரெடி பண்ணோம். அதான் என்னால் வீடியோ போட முடியல கரெக்டாக. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மாஸ்க்கு, லைட்டு, அப்புறம் வந்து அதோட மட்கார்டு, இண்டிகேட், ஸ்பீடாமீட்டரோட இந்த பார்ட்ஸ் கிட்ஸ் எல்லாமே மாற்றணும். நான் போயிட்டு புதுப்பேட்டை போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் பார்ட்ஸ் ஒரு 2000 ரூபாய்க்கு. சரி, நம்ம இதெல்லாம் நம்ம ஓட்டுறோமே, ப்ளாக் பண்ணுறோம், எடிட் பண்ணி போடுறோம். சரி, அப்புறம் அதான் சரி நான் போய் புதுப்பேட்டை போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அந்த பார்ட்ஸ்லாம். அதோடு எப்படி போனோம் அதை ஒரு பிளாகாக எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் வண்டி ரெடி பண்ணி இப்போ தான் எடுத்து ஆர்டர் ரேபிடாக ஓட்டுறேன். வண்டியே போக மாட்டுது. மாதிரி ஃபுல்லாக முறுக்குறேன். என்னன்னு தெரியல, வண்டி டைட் ஆகுது. நான் வண்டி வாங்கும் போதே வாங்கி 1 நாள் ஆகுது, 1.5 நாள் ஆகுது. சரி, நீ தான் நான் ஃப்ரீயாக அந்த ரேபிடாக ஓட்டானே வந்தேன். வண்டி வாங்கினப்பவே வண்டி டைட்டாக. இப்போ நான் இப்போ போகிறேன்னா ஸ்பீட் பிரேக் கிட்டே போனோடனே வண்டி மாதிரி அப்படியே நின்றுது ஏற்றி இறங்கினா. அதுக்கப்புறம் இப்போ ஓட்டுறேன், ஸ்பீடாக கொஞ்சம் தான் முறுக்குறேன், வண்டி போக மாட்டுது, டைட் ஆகிடுது டயரு. எதனாலே தெரியல. போயிட்டு நான் ரேபிடோ கேன்சல் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வண்டி போயிட்டு மெக்கானிக் ஷாப்பில் விட போகிறேன். ஏன்னா வந்து நமக்கு வண்டி தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து அப்படியே ஓட்டினா வண்டி நமக்கு போயிடும். நம்ம இந்த வண்டி டயர் நமக்கு டைட்டாக இருக்குல்ல, நம்ம இப்படியே ஓட்டினானா வண்டி அப்படியே மாதிரி எதனா ஒன்று உள்ள அதுக்கு மேலே செலவு வச்சுன்னே இருக்கும். அதுக்கு மேலே பார்ட்ஸ் எதனா போயிட்டு அப்புறம் உள்ள எதனா பார்ட்ஸ் கில்ஸ் எதனா உடஞ்சிச்சுன்னா பேரிங் கீரிங் போயிடுச்சுன்னா வேலைக்கு ஆகுது. அதனால் அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டு மெக்கானிக் ஷாப்பில் விட்டுட்டு நான் அதுமாரி ஆயிடுச்சு சொல்லிட்டு அவர் மாற்றி கொடுப்பாரு. வீட்டுக்கு போகலாம், வேலைக்கு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ரேபிடாக ஓட்டலான்னு வந்தேன், வண்டியே போகும்போது பாருங்களேன், அவ்வளோதான் வண்டி நின்றுது. கஸ்டமர் கால் பண்ணுறாங்க. ஹலோ அக்கா, இல்லைக்கா வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம்க்கா. டயர் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதாங்க இப்போ வண்டி நிப்பாட்டி உங்களுக்குள்ள ஃபோன் பண்ணலாம் பார்த்தேன். இப்போ நீங்களே பண்ணிட்டீங்க. சாரிக்கா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் வேறு டென்ஷன் ஆகிட்டாங்க. இன்னுமே புரியல, வெறியாகுது. எதனால் எப்படியாவது பிரேக் அடிக்க மாட்டுது, ஒன்றுமே அடிக்க மாட்டுது. என்ன ரெடி பண்ணாரு தெரியல. சரி, ஓகே.
ஓகே நம்ம போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். ஆர்டர் கேன்சல் பண்ணிருவாங்க. அந்த அக்கா வேறு டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆர்டருக்கு கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். சார் இந்த டைம் பார்த்துட்டா எதனா ஒன்று நடக்குது, வெறுப்பாகுது. போயிட்டு அப்படியே மெக்கானிக் ஷாப்பில் உள்ளலாம். சரி நம்ம பார்க்கலாம் என்னாச்சுன்னு. இப்போ பார்த்தா திடீர்னு பிரேக் அடிக்க மாட்டுது. அதான் இது கழுவுமா வண்டி இப்போ டைட் ஆகுதா. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ லைட்டாக இதாகிடுச்சு. இப்போ ஃப்ரீயாக போகுது. மறுபடியும் டைட் ஆகிடா. அதுக்கு முன்னாடியே நான் எடுத்துன்னு போயிட்டு மெக்கானிக் ஷாப்பில் போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அந்த நக்கிட்ட சரிப்பா வாப்பா பார்க்கலாம் சொல்லிக்கிறாரு. இப்போ வந்து பிரேக் அடிக்க மாட்டுது. சரி வாப்பா பார்க்கலான்னு சொன்னார். இப்போ பிரேக் அடிக்கும் போது அதான் சரி வீட்டுக்கு போயின்னு இருக்கேன். அப்படியே போயிட்டு கடையில் விட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன இதுன்னு. வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்னாச்சுன்னா இதில் என்ன ப்ராப்ளம்னா இந்த ஹப் இருக்குல்ல அது போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. இதான் போயிடுச்சான் ஹப்பு இப்படி ரெடி பண்ண சொல்கிறாங்க. அது ஒரு 1400 ஆகுன்றாங்க. 1500 ஆகுன்றாங்க. பார்ப்போம், ரெடி பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து 4th ஆர்டர் வந்துருக்குது. இப்போ நம்ம மதியம் வீட்டுக்கு போயிட்டோம் 11:30க்கெலாம். இந்த மாதிரி டயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு. டயர் வந்து சுத்த மாட்டுதுன்னு போய் மெக்கானிக் ஷாப்பில் கொஞ்ச நேரம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இப்போ தான் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் நம்ம ஆன் பண்ணுறோம். 3 மணிக்கு 3 மணிக்கு ஆன் பண்ணிக்கிறோம். வாங்க போவோம். 4th ஆர்டரு பிக்கப் பண்ண போகலாம். இப்போ தான் நம்ம வந்து வீட்டுக்கு 11:30 மணிக்கு போனோம். போய் மெக்கானிக் ஷாப்பில் விட்டுட்டு அப்படின்னா என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு கொஞ்சம் பிரேக்கை லூஸ் பண்ணிட்டு போனோம். அதனால தான் நான் ராபிட் ஆன் பண்ணிக்கிறேன் கரெக்டாக 3 மணிக்கு போயிட்டு மறுபடியும் போயிட்டு இப்போ ஒரு ஆர்டர் வந்து 4th ஆர்டர் அதான் இப்போ பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து அப்படியே 3 மணி தான் ஆன் பண்ணிருக்கேன். அப்படியே வீட்டில் போயிட்டு இருந்துட்டு இருப்பேன். சரி போவோம் எப்படின்னா எடுத்து விளாகாக போடணும். ரொம்ப நாள் ஆச்சு வண்டி ரெடி பண்ணி இப்போ தான் நம்ம ஓட்டுறோமே லாக் பண்ணுறோமே. அதனால் இங்கே தான் இருக்காருன்னு காட்டுது. அவர் தான் நினைக்கிறேன். பைக்கில் ஸ்டார்ட் பண்ணுறாருல அவர் தான் நினைக்கிறேன். ராபிடா ப்ரோ 61 உட்காருண்ணா போலாமா? அது வந்து இதுண்ணா அது நம்ம வீடியோ எடுக்குது செட்டப் வீடியோ எடுத்து லாக்கிங் எங்கன்னா போனீங்க லொக்கேஷன்? உள்ளே வந்துண்ணா. ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. அண்ணன் வந்து ரன்னிங்கில் காசு கொடுத்துட்டாரு. நான் அர்ஜென்ட்டாக போகிறாப்புல ஆக்டிங் டிரைவராக காசு கொடுத்துட்டாரு அவர். ஓகே இப்போ நமக்கு வந்து 5th ஆர்டர் வந்திருக்கு. வாங்க பிக்கப் பண்ண போகலாம். 5th ஆர்டரை 5வது ஆர்டரு வாங்க போவோம். இப்படி தான் காட்டுது. வாங்க போகலாம். நான் தெரியல நான் வீட்டில் இருந்து வந்தேன். மறுபடியும் 3 மணிக்கு ஆன் பண்ணேன் ராபிடோ. சரி கொஞ்சம் ஃப்ரீயாக பரவாயில்ல நல்லா போகுது வண்டி நினச்சேன். மறுபடியும் மாதிரி டைட்டாக வரான். டயர் வேறு த்ராட்டல் பண்ணுற மாதிரி டைட் ஆகுது. வண்டியை மூவ் ஆன் பண்ண முடியல. நமக்கு தான் அந்த சோதனைலாம் வருது. எதுக்கு நம்ம மட்டும் இது மாதிரி நடக்க தெரியும். லாக் ரொம்ப நாள் கழிச்சு வண்டி ரெடி பண்ணி சரி ராபிடோ ஓட்டலான்னு வந்திருக்கேன். இதுமாரி ஆகுது. பரவாயில்ல அவ்வளோ தெரியல. லைட்டாக ஃபீல் ஆகுது. பட் இன்னும் கரெக்டாக வரல. இந்த டேர்னிங்கே செம்மையாக இருக்குது. டேர்னிங் கால் பண்ணலாம். என்ன ப்ரோ நீங்களா ராபிடோவா? எப்படி ப்ரோ 9 உட்காருங்க போகலாம்.
இருபத்தொம்பது ரூபா ஓகே ப்ரோ. ஓகே, அந்த தம்பி பே பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து 6th ஆர்டர் வந்தது, 6வது ஆர்டரு. வாங்க பிக்கப் பண்ண போகலாம். 6வது ஆர்டரு வாங்க பிக்கப் பண்ண போகலாம். 6வது ஆர்டரு வாங்க போகலாம். 6th ஆர்டரு காட்டுது. பிக்கப் பண்ண போகலாம். போய் பிக்கப் பண்ண போகலாம். ரேப்பிடோக்கா, ரேப்பிடோ பிளாக் சி லாஸ்ட்டா. தேங்க்யூக்கா. ஓகே, நம்ம உள்ளே வந்துட்டோம். சரி பாப்போம் யாருன்னு. வந்தாச்சு. யார் இப்போதான் தெரியல. சிஸ்டர் ரேப்பிடோ ஓடிபி மேம் 1593. அவ்வளோ நம்ம அவங்கள பிக்கப் பண்ணிட்டோம். நம்மளோட ட்ராப் பண்ண லொக்கேஷனுக்கு போயின்னு இருக்கோம். அப்படியே போகலாம் வாங்க. மழை வர மாதிரியே தெரியுது. சரி தெரியல, கிளைமேட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மழை ஆனால் அன்றைக்கி மழை வந்தது, தூரல் போட்டுச்சு ஈவினிங்கு மேலே. அந்த நம்ம வந்துட்டோம். கரெக்டாக அந்த லெஃப்ட் சைடு ஒரு அப்பார்ட்மெண்ட் போல், இங்கே அப்படியே ட்ராப் பண்ணிடலாம். $79 மேம். தேங்க்யூ மேம். அக்கா பே பண்ணிட்டாங்க 79 ரூபா. எனக்கு இப்போ நமக்கு வந்து 7th ஆர்டர் வந்திருக்கு. வாங்க பிக்கப் பண்ண போகலாம். 7வது ஆர்டரு வாங்க போவோம். 3 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 3 கிலோமீட்டரு. வாங்க பிக்கப் பண்ண போகலாம். அவ்வளோ நம்ம வந்துட்டோம். இப்போ டர்ன் பண்ணி அவங்க நிற்கிறாங்க. டர்ன் பண்ணோன்னே நம்ம பக்கத்துலேயே லெஃப்ட் சைடு இவங்க தான். ரேப்பிடோவா? உட்காருங்க. போகலாமா? அதில் நம்ம பைக்கில் ஏற்றாச்சு. அப்படியே போகலாம். போக போக கிளைமேட் தான் ரொம்ப சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக அவங்க சோழிங்கநல்லூர் போகிறாங்க போல். அதில் நம்ம வந்தாச்சு. இன்னும் அந்த பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்கே தான் நம்ம அவங்கள ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, வந்துட்டாச்சு. 67 தேங்க்யூ. அவங்க பே பண்ணிட்டாங்க 67 ரூபா. வேன்ஸ் இப்போ நமக்கு வந்து 8th ஆர்டர் வந்தது, 8வது ஆர்டர் வந்தது. வாங்க போகலாம். போய் பிக்கப் பண்ண போகலாம் 8வது ஆர்டரை. அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போகலாம். பாருங்களேன், அப்படியே வண்டி வருது, அப்படியே ஓடுறானுங்க ரோட்டில். பார்த்து போகணும்ல எப்பவுமே. வந்தாச்சு. தேடி தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக அவங்க அந்த ரெட் கலர் கார் இருக்குல்ல, அங்கே நிற்கிறாங்க. போய் பிக்கப் பண்ணிடலாம். அக்கா அவங்க அந்த சைட் காட்டினாங்க. அப்படி போய் சுற்றின்னு வரேன். கேட்டு நான் உங்ககிட்ட செக்யூரிட்டி கிட்ட. விக்னேஷ்க்கா 9338 உட்காருங்க. அக்கா இப்போ பிக்கப் பண்ணியாச்சு. அப்படியே போகலாம் டாப்போட லொக்கேஷன். ஓகே, இதுக்கு லெஃப்டாக்கா? வாங்க போவா. அவ்வளோ நம்ம வந்துட்டோம். கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான். ட்ராப் பண்ணிடலாம். ஓகே தேங்க்யூ. அவங்க முன்னாடியே ஜிபே பண்ணிட்டாங்க. அவங்க 33 ரூபா. ஓகே, இப்போ நம்ம வந்து ரேப்பிடோ ஆஃப் பண்ணிக்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிப்போம் ரேப்பிடோ. அதில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். மார்னிங் நம்ம வந்து 9:40க்கு ஆன் பண்ணோம் ரேப்பிடோ. அப்புறம் நம்ம நடுவில் பாதி ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கு என்ன ரீசன் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்ன ரீசன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் மறுபடியும் அகைன். வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வண்டி நான் பார்த்துட்டு பைக் மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்துட்டு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் கரெக்டாக வந்து இப்போ நம்ம வந்து 3.25 மணி நேரம் ஓடி இருக்கோம். டோட்டலாக 4 மணி நேரம் கரெக்டாக பாருங்கள். 16ஆம் தேதி 8 ரைடு எடுத்திருக்கோம். 407 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 407 ரூபா. இப்போ வந்து நம்ம வந்து 35 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். டோட்டல் நம்ம வந்து 407 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். 407 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணிக்கிறோம். நம்ம மைனஸ் பண்ணால் 257 ரூபா நமக்கு கிடச்சிருக்கு டோட்டலாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லது நினைங்க, நல்லா இருப்போம் எல்லோரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.